ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக இந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவரால் வந்து பார்த்துலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த பாண்டியன் ஸ்டோர் வந்து நான் வெறும் வளையல் கடை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேங்கிள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பெண்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. மெயினாக வந்து இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து எப்போவுமே கூட்டம் இருக்கக்கூடிய கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடை தான். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இங்கே என்ட்ரன்ஸில் நுழையும் போதே வந்து நிறைய விதமான கம்மல் ஐட்டம் வச்சுருக்காங்க. எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். உங்களுக்கு கிடைக்காத பொருளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா விதமான ஐட்டமுமே வந்து கிடைக்கும். டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து ஒரு 5-10 ருப்பீஸ்லேயே வந்து இவங்கக்கிட்ட ஹேர் பேண்டாக இருக்கட்டும், ஹேர் கிளிப் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. எல்லா பட்ஜெட்லேயுமே நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஒரு டெய்லி போடுற மாதிரியான ஹேர் பேண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டுட்டு போகிற மாதிரியான குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய கிளிப் ஐட்டம் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஓவரால் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஹேர் பேண்டில் எல்லா விதமான வெரைட்டியுமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம். பல்காக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். குட்டி குட்டி ஹேர் கிளிப்பாக இருக்கட்டும், கிளச்சஸ் எல்லாமே கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்னம்மா இது ஒன்றும் பெருசாக இல்லை, நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு வெட்டிங்க்கோ இல்லைனா ஒரு அந்த ப்ரைடலுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரியான கல்யாண வளையல், ஒட்டியானம், வங்கி, அந்த ஃபுல் கம்ப்ளீட் செட்டே வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு வாங்காமல் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கிற மாதிரி, அதாவது நம்மளே வச்சுக்கிற மாதிரியான ஐட்டம் எல்லாமே இங்கே ஹோல்சேலில் இருக்குது. நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேங்கிள் எல்லாமே வந்து உங்களுக்கு மெட்டல் பேங்கிள், கிளாஸில் வரக்கூடியது, அதிலே வந்து இந்த ரெயின்ட்ராப் பேங்கிள் சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் லெஹங்காக்கெல்லாம் நம்ம பார்டர் பேங்கிள் போடுவோம்ல, அதுவுமே வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நார்மலாக ரஃப்யூஸில் போடக்கூடிய கிளாஸ் ஐட்டம் எல்லாமே, கிளாஸ் பேங்கிள் எல்லாமே கூட இவங்க வச்சுருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆன்டிக்கில் வரக்கூடியது, ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பரதநாட்டிய செட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சவுகார்பேட்லாம் போகணுன்னு கூட கிடையாது. நீங்கள் டி நகர் போனாலே நீங்கள் இந்த மாதிரியான வெரைட்டி பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம். நிறைய இருந்தது. நான் மேலோட்டமாக இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்து வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஃபுல் கம்ப்ளீட் ஷாப் இல்லையா. பேங்கிள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆன்டிக்கில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே புதுசாக நிறைய விதமான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ரேட் போட்டால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பல்காக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக எல்லா வெரைட்டியுமே வந்து கலந்து இருக்கிறதுனால நம்ம சிங்கிளாக எடுத்து காமிக்க முடியல. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா. அதனால் ஓவரால் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது தேவை அப்படின்னாலும், பெண்களுக்கு குறிப்பாக எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு ஃபேஷியல் கிட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஹேர் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பரதநாட்டிய செட்டு எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம செட்டாக வாங்கிக்கிற மாதிரியான ஆன்டிக்கில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஒரு 500ல் இருந்தே நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது 880. சிம்பிளாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. நல்ல ஹெவியான டிசைன்ஸில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. நல்ல ஆன்டிக்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வரா மாதிரி இருக்கும். சிலது வந்து நெக்லஸ் ஆரம் மட்டும் வரும், இல்லைனா ஆரம் மட்டும் வந்து உங்களுக்கு வரும், இல்லைனா பேக்கில் வந்து அந்த ஹேர் ஆக்சசரிஸோடு சேர்த்தே வந்து கிடைக்கிற மாதிரியான காம்போ கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாலை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஒரு 350, 400 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து மைன்யூட்டாக அந்த கோல்டில் வரக்கூடிய ஃபினிஷிங் இருக்கக்கூடியது மட்டும் ஒரு 800 ரூபாய்க்கு மேலே போகிற மாதிரி இருந்தது. இது நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போதே கேர்ள்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே இந்த கடையில் வந்து ஒரு 10 கேர்ள்ஸாவது நிற்பாங்க, அதாவது வாங்குறதுக்கு. 10 நான் கம்மியாக சொல்கிறேன். கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடையில். நானும் தாண்டி போய் நிறைய ஷாப்பில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பேங்கிள் கடை தானே அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக போகும்போது தான் நான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிறதா கவனித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நெக்லஸில் வந்து அட்டிகை வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 250, 300 அந்த ரேஞ்சிலே இருந்தது. நம்ப மாட்டீங்க, இதுவுமே அந்த கேர்ள்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாக்காக பேசிகிட்டே இருக்கும்போது நான் கேட்டுகிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு நல்லாயிருக்கும், சித்திக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு 2-3 பீஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து 190ல் வருது. சிலது வந்து உங்களுக்கு கேரண்டி அந்த மாதிரி இருக்கும். இயரிங் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலுங்க. அல்டிமேட்டாக இருந்தது கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா. அதுக்கு தான் அந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் அங்கேயே நிற்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவ்வளோ ஃபேன்சி இருக்கிறது எல்லாமே வந்து புது கலெக்ஷன் தான். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதாவது வேறு யாரும் போடாத அளவுக்கு கூட இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபேன்சி மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னல் ஜிம்காஸுமே நிறைய விதமான வெரைட்டியில் வச்சுருக்காங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி அதுவுமே வந்து ரேட் வேரி ஆகும். நார்மலாக குட்டி கம்மல் எல்லாமே ஒரு 10-15 அந்த மாதிரி கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பிளாக் மெட்டலில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய கலெக்ஷன் வந்து ஹேங்கிங்கில் போட்டிருக்காங்க.
நம்ம இந்த பக்கம்லாம் போனதே கிடையாது. ஸோ அதனால் எனக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இந்த வீடியோ எடுக்கும்போது. ரொம்ப நல்லா இருந்தது மெயினாக. எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்குறவங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் பாருங்கள். ஜிமிக்கில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மீனாக்காரி டிசைன்ஸ் இருக்கக்கூடியது, சாரிக்கு மேட்ச் பண்ணி போடுற மாதிரியான டிசைன்ஸில் நிறைய விதமான ஜிமிக்கி சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஹேங்கிங்கில் போட்டிருக்கிறதுனால நான் மேலோட்டமாக அப்படியே கவர் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நேரில் போய் பாருங்கள். ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த மெட்டல் வந்து நல்லா இருந்தது. அதில் வந்து லாங் ஹேங்கிங்குமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. குட்டி குட்டி வளையம் மாதிரி இருக்கக்கூடியது, அதிலே ஜிமிக்கி வரா மாதிரியான டிசைன்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடலாமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள் 110 அந்த மாதிரி வரும். கலர் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. 110, 120 அந்த மாதிரி வரும். அது வந்து வளையத்தில் ஜிமிக்கி வரா மாதிரி. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு வாரண்டியோடு இருக்கக்கூடியது. ஸோ அதிலே வந்து சோக்கர் ஐட்டமாக இருக்கட்டும், நெக்லஸ், ஆரம், கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு பேங்கிள், அதுக்கப்புறம் டெம்பிள் ஜுவல்லரி, அது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறைய டிசைன் வந்து வச்சுருக்காங்க. வந்து ஃபுல்லாக அது வந்து கிளாஸில் இருந்தது. ரஷ்ஷாக இருந்தனால நான் எடுத்து காட்ட முடியல. அப்புறம் வந்து இந்த டாலர் செயினும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. முகப்பு இருக்கிற மாதிரியான செயினும் கிடைக்கிது. நமக்கு இந்த 10 பிடி 12 பிடி செயினில் வரும் இல்லையா, டாலர் வரா மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டாலர் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு 350, 4, 5, 550 அந்த மாதிரி வரும். ஸோ நிறைய செயின்ஸுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டாலருமே பெண்டன்மே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வச்சுருக்காங்க. ஸோ கோல்டு கவரிங் இது எல்லாமே. இது எல்லாமே இந்த செயினோட டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் மாடல் வந்து நிறைய இருந்தது. ஒரு 150லேருந்தே வச்சுருக்காங்க. இந்த அதுலேயுமே வந்து ஃபேன்சியாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. ஏடி ஸ்டோன் இருக்கிற மாதிரினா அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த காப்பு டைப் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெரைட்டி தான். இதெல்லாம் வந்து சில்வரில் வரா மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு சில்வர் மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடியது. சிங்கிள் ஸ்டோன், மல்டி கலர் வரும். அப்புறம் இதிலே வந்து ஆன்டிக் வரும். ஸோ லகங்காக்கெல்லாம் போடுற மாதிரினா கொஞ்சம் ஃபேன்சி, ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி. டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயே வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஜெயச்சந்திரன் ஆப்போசிட்டில் வந்து பாண்டியன் ஸ்டோர் இருக்கும். அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா சுமங்கலிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோரில் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். ரிங் வந்து இந்த பஞ்சலோகம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து இருக்கக்கூடிய நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபேன்சி மாடல். அதுக்கப்புறம் இப்போ நேற்று போச்சு இல்லையா, February 14th, அதுக்கு நிறைய விதமான உங்களுக்கு பேரா வரக்கூடிய ரிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு சில ஐட்டம் வந்து நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டுருப்போம், எங்கே வாங்குறது அப்படின்னு யோசிப்போம். நமக்கு இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே இங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்கிட்டு வரலாம். அதை விட பெட்டராகவே உங்களுக்கு கிடைக்கும். நெயில் பாலிஷ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. 20 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது. எல்லா விதமான கலருமே கிடைக்கிது. அதே மாதிரி பிராண்டட்மே வச்சுருக்காங்க, நான் பிராண்டட். அதை சொல்லி ஆகணும். எல்லா விதமான ஐட்டமுமே பியூட்டி, உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபேஷியல் கிட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஃபேஷியலுக்கு போடக்கூடிய ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த ஐப்ரோவுக்கு போடக்கூடிய பவுடர், அந்த லிக்விட் எல்லாமே வச்சுருக்காங்க. அது எல்லாமே பிராண்டட், நான் பிராண்டட் கிடைக்கிது. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஜவுரி முடி வேணும் இல்லையா, அதுவுமே வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னாலும் அழகாக பின்னி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பார்ட்டிக்கு ஈவினிங் போடுறதுக்காக கொண்டை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒரே கடையில் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா. ஃபுல்லாக வாங்குறவங்க எல்லாமே அந்த மாதிரி பல்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மெஹந்தி பக்கம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி மெஹந்தி இது வந்து வச்சுருக்காங்க. ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால் எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல. வச்சு அப்படியே போடுறதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கைக்காக இருக்கட்டும், காலுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பரதநாட்டிய செட்டை வரக்கூடியது. தனித்தனியாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபுல் செட்டாக வந்து வாங்க வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சில பேர்த்தில் வந்து இதில் வந்து ஸ்டோன்ஸ் விழுந்திருக்கும் நெத்திச்சுட்டியில், ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு நினப்பாங்க. சில பேர் வங்கி தனியாக வாங்கலாம்னு நினப்பாங்க. அதனால் தனித்தனியாகவும் கிடைக்கிது.
ஃபுல் செட்டு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்தாப்பில் ரேட்டில் வச்சுருக்காங்க. மாட்டல் எல்லாமே கூட ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் அதில் வரக்கூடியது தான். ஒரு 2 லேயர் 3 லேயர் வர மாதிரியான மாட்டல் டிசைன். மேலே ஃபுல்லாக ஆன்டிக்கில் வரக்கூடியது. இது வந்து 522ல் வருது. ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கவரிங்னு சொல்ல முடியாத அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஹிப் செயின் அது எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜடப்புலியில் வைக்கக்கூடிய பிள்ளை எல்லாமே கூட இவங்கக்கிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து வச்சுருக்காங்க. ஒன்றுலேயும் அவ்வளோ வெரைட்டி இருக்குது. மெயினாக இதெல்லாம் ஒட்டியானத்தில் வரக்கூடியது. ஆன்டிக்கில் கிடைக்கிது, கோல்டில் கிடைக்கிது, ஸ்டோன்ஸில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. பெல்ட் மாடலில் வருது. ₹210 இது. பிந்தி. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பிந்தி தான். நான் ரொம்ப கம்மியான இதுதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதுவே வந்து 20 நிமிஷம் கிட்ட வந்துடுச்சு வீடியோ. நான் ஃபுல்லாக அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். அவ்வளோ வெரைட்டி இருக்குது. தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2-3 வீடியோ தேவைப்படும். ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கலாம் இல்லையா. நீங்கள் சுற்றி வேறு வேறு கடைகளில் தேர்ந்தெடுக்கிறத விட ஒரே கடையில் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். மெயினாக இந்த செக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காட்டன் சாரீ வந்து கட்டுறவங்க அந்த மாதிரி போடுவாங்க. நீங்கள் வந்து இந்த பாம் டிசைனில் இருக்குல்ல, ஜெய்ப்பூர் காட்டன்லாம் வேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் போடுறத நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இந்த பீட்ஸ் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பிளாக் ஆன்டிக்லேயும் நிறைய பேர் போடுறத நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே. 150, 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் வந்து கொலுசில் வரக்கூடியது. வெள்ளி மாதிரியே இருந்தது. அதுலேயும் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். சில்வரில் எப்படி நம்ம வெரைட்டி டிஃப்ரெண்ட் பார்ப்போமோ அது சில்வர்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. கோல்டில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. கோல்டு கவரிங் 260 அந்த மாதிரி வரும், 240 அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3rd ஃப்ளோர் போயிடலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டு இருந்தோம். 3rd ஃப்ளோர்லையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தா, நார்மலாக ஒரு நம்ம ஆரி ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு டிசைனர் ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம தேடுவோம். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம தேடுவோம் இல்லையா. இதில் சில ஐட்டத்தை நான் கொஞ்சம் ரீசெண்டாக வந்து தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம், நானும் என்னோடய ஃப்ரெண்டும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. இந்த லேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 15 அந்த ரேஞ்சிலே வந்து சொல்கிறாங்க. 10-15 அந்த மாதிரி வருது. எல்லா விதமான இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெஹங்காக்கோ இல்லை ப்ளவுஸ்க்கோ இல்லை சல்வார் மெட்டீரியல் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம், கஸ்டமைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுக்காக ஒரே கடையில் போய் நீங்கள் பாருங்கள். நிறைய இருந்தது. ஒரு செவரில் ஒரு செல்ஃப் அடித்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ கலர்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தான். எத்தனை மீட்ரு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை பல்காக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் ஆரி கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இங்கே போய் பாருங்கள். அதே மாதிரி நமக்கு ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து நிறைய விதமாக வச்சுருக்காங்க. 450 அந்த ரேஞ்சிலே இருந்தது. இதெல்லாம் பொறுமையாக பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ மேலோட்டமாக அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஒரு பர்சனல் ஒர்க்காக போயிட்டு இருந்ததுனால இதை வந்து சும்மா அப்படி கவர் பண்ணிவிட்டு வந்தேன். நமக்குமே தேவைப்படும் இல்லையா. அடிக்கடி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். டக்குன்னு போனோமா எடுத்தோமான்னு வந்துடலாம். மெயினாக ஒரு 450ல் மட்டும் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸே அதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள் 473 தான். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யார் வேணாலும் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். டபுள் ஷேட் கலரில் உங்களுக்கு பிளெயின் சாரீக்கோ இல்லைனா வந்து ஒரு வெட்டிங் சாரீக்கோ நம்ம வந்து வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. நமக்கு என்ன சொல்கிறது, இது நான் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதனால் ஒன்றுக்கு தனியாக எனக்கு பேர் தெரியல. ஆனால் நம்ம ப்ளவுஸில் போடுறது, அதுக்கப்புறம் சாரியில் வரக்கூடிய டேசல் சொல்லுவாங்க, அதில் வந்து உங்களுக்கு அந்த சுங்கு வருதுல்ல, அதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பீட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளவுஸில் அந்த நாட்டில் வரக்கூடியது.
இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்டிச்சிங்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது சாரீக்கு போடக்கூடிய டேசல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளவுஸ்க்கோ இல்லைனா வேறு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க. கஸ்டமைஸ் பண்ணுறது தான் இது. அவங்கவுங்க அந்த அவங்கவுங்களோட கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் 1-2 தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ அந்த பீட்ஸு ப்ளவுஸில் வைக்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒடியானம் வந்து மெயினாக ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் 10-15 அந்த ருப்பீஸ்லேயே வந்து உங்களுக்கு வருது. 158 பார்க்குறது எல்லாமே கலர் வேறு வேறு இருக்குது. இது நம்ம சாரிக்கு இப்போ ப்ளைன் சாரிக்கெல்லாம் நமக்கு ஒடியானம் வருது இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு தனியாக வச்சுருக்காங்க ஹிப் பெல்ட்டு. ஒடியானம் சொல்கிறோம் பாருங்கள், ஹிப் பெல்ட்டு சாரி. அதில் வந்து எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. சில்வர், காப்பர், கோல்டு மட்டும் இல்லாமல் கலரில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இது சாரிக்கு வந்து இந்த பாம் வைப்பாங்க இல்லையா, அதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து ஃப்ளவர் இருக்குது, லெகங்காக்கெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நானுமே கேட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இது இவ்வளோ நாள் நம்ம சேனலில் போட்டது கிடையாது இந்த மாதிரி வீடியோஸ். இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மாலையாக வச்சுருக்காங்க. நம்ம எத்தனை மீட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். காப்பர், சில்வர், கோல்டு அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ரவுண்டு பால் டிசைனும் கிடைக்கிது. உங்களுக்கு கோபுரம் இந்த திலகம் டிசைனில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுறது இதெல்லாம் உள்ளனில் வரக்கூடியது பல்காக இருந்தது. ஸோ அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீல் பாத்திரம், அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம், இந்த மாதிரி வால் கிளாக்கு, குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஓவரால் வந்து அப்படியே வந்து 3rd ஃப்ளோர் போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசர் இருந்தது. ஒரு செக்ஷனில் வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம போய் பார்த்து வாங்கிக்கலாம். பாத்திர கடைக்கு போகாமல் வந்து ஒரே கடையில் வாங்கிட்டு கூட நீங்கள் போகலாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு. ஸோ அதுலேயே வந்து உட்டன் ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க, செலக்டிவாக இருந்தது. பீரோ என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் கிஃப்ட் ஐட்டம், இந்த பக்கம் எல்லாமே கிஃப்ட் ஐட்டம் வச்சுருக்காங்க. புத்தா இருந்தது நிறைய, குபேரன், இது சாய்பாபா. ஸோ குட்டி கிஃப்ட் ஐட்டம் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பூஜா ஐட்டத்துலேயே வந்து உங்களுக்கு செலக்டிவாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பெருசாக இல்லை. குட்டி விளக்கு ஒரே ஒரு ரேக்கில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு போகாமல் தேவைப்படுறவங்க தேடி பார்க்கும்போது கிடச்சிதுன்னா வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அதனால் வச்சுருக்காங்க. விளக்குமே வந்து அந்த செல்ஃபில் மட்டும்தான் இருக்குது. இந்த அளவு தான் இருந்தது. ஸ்டீல் பாத்திரமும் எல்லாமே கிடைக்கிது. நான் இவ்வளோ நாளாக இது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர், ஒரு பேங்கிள் மட்டும் இருக்கும், இயரிங் மட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே நம்ம கடைக்கு உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். ஸ்டீல் பாத்திரம் ஓரளவு நிறைய வச்சுருக்காங்க. கிளாஸ் ஐட்டம் கூட வந்து உங்களுக்கு கிளாஸ் வேறுமே வந்து ஓரளவு இருந்தது. ஸ்டாக் உள்ளே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த பெடிக்யூர் பண்ணுறது, மெனிக்யூரில் பண்ணுறது, கிளிப் ஐட்டம், அப்புறம் நெயில் இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் கிட்டாக வாங்கிக்கலாம். ட்ரிம்மர் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹேர் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, கேர்ல்லாம் பண்ணுவோம்ல, அதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. பியூட்டி பார்லர் ஐட்டமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சில ஐட்டம் நம்ம வந்து சவுகார்பேட் போகணுமா அப்படிங்கிற மாதிரி நானே நிறைய தடவை யோசிச்சுருக்கேன். பார்த்தா இங்கேயே எல்லாமே கிடைக்கிது. இந்த உட்டன் சீப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாண்டியன் ஸ்டோரில் எல்லா விதமான ஐட்டமுமே கிடைக்கிது. அதான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வர மேலோட்டமாக. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.